இந்த கனிமச்சத்துக்கள் இந்த ரசாயனங்களை நம்ம உணவில் தான் சேர்த்துக்கிறோம். அந்த மாதிரி என்ன மாதிரியான கனிமச்சத்துக்கள்லாம் இந்த உடல் இயங்கியலுக்கு காரணமாக இருக்குது, உங்கள் மனம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம், பொட்டாசியம், மேங்கனீஸ், மெக்னீஷியம், அயோடின், அயன், சல்ஃபர், காப்பர், செலீனியம், ஜிங்க், இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ இத்துணை கனிம பொருட்களும் மினரலும் நம்ம ரத்தத்தில் முழுமையாக சேர்ந்தது. ரொம்ப ட்ரேஸ் அளவில் தான், ரொம்ப கம்மியான அளவில் தான் நமக்கு இது தேவை. ஆனால் இதனுடைய குறைபாடு நம்ம உடலில் பல நோய்களை உருவாக்குது. உதாரணத்துக்கு ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு, ஒரு அணுவிலேருந்து இன்னொரு அணுவுக்கு தேவையான அந்த மெசேஜ் பாஸ் ஆகணும்னா கூட கால்சியம் மெக்னீஷியம் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு உடல் இயங்கியலுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த ரசாயன பொருட்கள் நம்ம எது மாதிரி எடுத்துக்க முடியும்? உணவில் தான் எடுத்துக்க முடியும். இதை நம்ம எப்படி லாஸ் பண்ணுறோம் தெரியுங்களா? நம்ம எல்லாருமே உணவு சாப்பிட்றோம், எல்லா கனிமச்சத்து நிறைந்த உணவுகளும் எடுத்துக்கிறோம். ஆனால் இது ஏன் நம்ம ரத்தத்தில் சேர்க்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் குக்கிங். இன்றைக்கி கிச்சனுக்குள்ளே போனோன்னா 3 பர்னர் 4 பர்னர் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ½ அன் ஹவரில் சமைச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துடுறோம். ஸோ வேகமாக விரைவாக சமைக்கும் பொழுது அந்த உணவில் இருக்கக்கூடிய கனிம சத்துக்களை நம்மளால் ரீட்டைன் பண்ண முடியலை. அப்போது ஸ்லோ குக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.